கடலூர் சிதம்பரம் அருகே டாஸ்மாக் கடையில் துளையிட்டு மதுபான பாட்டில்களை திருடிச் சென்ற கும்பல் கூண்டோடு கைது செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் திருவிழாவின் போது கள்ளச்சந்தையில் விற்று கல்லா கட்ட திட்டமிட்டவர்கள் சிக்கியது எப்படி? மது பிரியர்களை மகிழ்விப்பதற்காக திருட்டு வேலையில் ஈடுபட்டவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான மது பாட்டில்கள் தான் இவை. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு சிறையில் விருந்து வைக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி கடந்த 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எப்படியும் தேர்தல் நேரத்தில் இந்த அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்த சிலர் அதை தங்களுக்கு சாதகமாக்க முடிவு செய்துள்ளனர். நாள்தோறும் ஒரு கட்டிங்காவது போட்டால்தான் தூக்கம் வரும் என்று கூறுபவர்களை குறிவைத்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் 3 பேர் வில்லங்கமான வேலையில் ஈடுபட்டுள்ளனர். சிதம்பரம் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பரமேஸ்வர நல்லூரில் உள்ள செல்வ கணபதி நகரில் டாஸ்மாக் கடை ஒன்று அமைந்துள்ளது. நள்ளிரவு நேரத்தில் இந்த கடையின் பின்புறம் சுவரில் துளையிட்டு மர்ம நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். ஒரு ஆள் நுழையும் அளவிற்கு துளையிட்டு 353 மதுபாட்டில்களை அவர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பே அவர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இதுகுறித்து டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் வீரசுந்தர பெருமாள் என்பவர் சிதம்பரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் டாஸ்மாக் கடையில் கைவரிசை காட்டிய சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன், ஸ்ரீனிவாசன் மற்றும் செல்வம் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர். இதன் மூலம் தேர்தல் திருவிழாவின் போது கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்று கல்லா கட்ட நினைத்தவர்களுக்கு போலீசார் அதிர்ச்சி அளித்துள்ளனர். அவர்களிடமிருந்து பதுக்கி வைத்திருந்த 300க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்களை கொத்தாக பறிமுதல் செய்துள்ளனர். அத்துடன் திருட்டுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். டாஸ்மாக் கடையில் சுவரில் துளையிட்டு திருடிய மதுபாட்டில்களை தேர்தலுக்கு முந்தைய நாள் போலீசார் அதிரடியாக பறிமுதல் செய்ததுடன் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரையும் குண்டாக கைது செய்த சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.